வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ ராமநவமி நன்னாள். ஸ்ரீ ராமபிரான் பூமியில் அவதரித்த திருநாள். ராமபிரான் சகோதரத்துவத்தின் எடுத்துக்காட்டாக விளங்கியவர். மத, ஜாதி, இன சண்டைகள் இல்லாமல் இருக்க அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை கம்பன் ஒரு கடவுள் வாழ்த்து பாடலில் நமக்கு காட்டுகிறார். அந்த பாடல் என்னவென்றால், அலங்களில் தோன்றும் பொய்மை அரவென பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டில் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவதெவரை கண்டால் அவர் என்பர் கைவிலேந்தி இலங்கையில் பொருதாரென்றே மறைகளுக்கிருதியாவார் என்பதே அந்த பாடல். அந்த பாடல் மூலம் ஒரு கவிநயமிக்க ஒரு காட்சியை நமக்கு கம்பன் காட்டுகிறார். ஒருவன் முன்னிரவு நேரத்தில் ஒரு சாலை வழியாக நடந்து செல்கிறான். அது ஒரு மயக்குகின்ற இருட்டு. அந்த நேரத்தில் அவனுக்கு வழியில் ஒரு மாலை கிடைக்கிறது. அந்த மாலையை பார்த்ததும் அவனுக்கு பாம்போ என்று ஐயம் வருகிறது. அலங்கள் என்றால் மாலை, பாம்போ என்று அவனுக்கு ஐயம் வருகிறது. ஆகா, பாம்போ என்று பதறுகிறான். அப்பொழுது அந்த வழியே ஒருவர் விளக்கோடு வருகிறார். அந்த விளக்கு வெளிச்சத்தில் அது தெளிவாகிறது. என்னது? அது பாம்பல்ல, மாலைதான் என்பது அவனுக்கு தெளிவாகிறது. அப்பொழுது அவன் அந்த அச்சம் தீர்கிறது. அதுபோல் ஐம்பூதங்களாலான இந்த உலகத்தை வெவ்வேறு என்று நினைத்து மனிதன் மயங்குகின்றான். ஆனால் அவை அனைத்தும் ஒன்றே, அனைவரும் சகோதரர்களே என்ற தெளிவு எப்பொழுது பிறக்கும் என்றால், ராமபிரானின் திருவடிகளை ஒருவன் சாரும்போது, மறைகளுக்கு இறுதியான ராமபிரானை ஒருவன் சரணடையும் போது அவனுக்கு அந்த தெளிவு பிறக்கும் என்று கம்பன் காட்டுகிறார். ஆக நாமும் அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை சொல்லி அந்த ராமபிரானின் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை வணங்குவோம். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவென பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டில் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதாரென்றோ மறைகளுக்கிருதியாவார். ஆம், ராமபிரானின் திருவடிகளை வணங்கி இந்த ஐம்பூதங்களும் ஒன்றே என்று, அனைத்து உயிர்களிலும் அந்த ஐம்பூதங்களே இருக்கின்றன என்ற தெளிவை உணர்ந்து நாம் ஒருவருக்கொருவர் சண்டை பூசலின்றி சகோதரத்துவத்துடன் வாழுவோம். அதை இந்த ராமநவமி நன்னாளில் உறுதியாய் ஏற்போம். இது போன்ற பகுதிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்பற்றுங்கள். இது கம்பனின் கவிநயத்தை ஒவ்வொரு வாரமும் நாம் ஞாயிறு தோறும் பார்க்க முயற்சிப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.